மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பத்தில் மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு தற்கொலை முயற்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சித்தார்த், இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு இரு சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். மீனவ மக்கள் மற்றும் ஆதிதிராவிடர் மக்கள் இங்கு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில இவர்களுக்கு கடற்கரை ஒட்டி ஆதிதிராவிடர் மக்களுக்கு சுடுகாடு கடந்த 20 வருடங்களாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில இந்த சுடுகாடை அகற்ற வேண்டும், படகுகளை நிறுத்த இடம் இல்லை, அந்த இடத்தில் தான் நாங்கள் படகு நிறுத்த வேண்டும், சுடுகாடு பயன்பாட்டுக்கு இந்த இடத்தை பயன்படுத்தக்கூடாது என்று மீனவர்கள் தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாகவே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கட்ட போராட்டங்களால் ஈடுபட்டனர். ஆனால் அந்த இடம் ஆதிதிராவிடர் மக்களுக்கு சொந்தமான இடம் என்பதால் அதை அகற்றாமல் அரசு தொடர்ந்து அவர்கள் அங்கு அடக்கம் செய்வதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பூமிலிங்கம் என்ற ஆதிதிராவிடர் உயிரிழந்த நிலையில அவர் அடக்கம் செய்ய வந்தபோது மீனவ மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் கடலில் இருந்து 500 மீட்டர் அளவிற்கு கடல் சார்ந்த கடல் அருகே வசிக்கும் சொந்தம் என்பதும் அங்கு படகுகள் நிறுத்துவதற்கு தான் அந்த இடம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில பூமிலிங்கம் உடனே அவர்கள் அடக்கம் செய்ய விடவில்லை. இந்த நிலையில தங்கள் போராட்டமானது அன்றைய தினம் மீனவர்கள் கல்விக்குள்ளும் ஈடுபட்டனர். தொடர்ந்து பூமிலிங்கம் உடனுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேச்சுவார்த்தை நடத்தி உடலை அடக்கம் செய்த பின்னர் இந்த தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதால் பதட்டமான சூழ்நிலையா பகுதியில் நிலவி வருகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் அமைதி கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில வானூரில் இரு தரப்பினர் அழைத்து அமைதி கூட்டம் இதில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஏனென்றால் இந்த 43 சென்டிமீட்டருக்கு அளந்து கொடுத்து இதில் சுடுகாடு வைத்துக் கொள்ளலாம் என்று பேசப்பட்டது. இது மீனவர்கள் முற்றிலுமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அப்படி இவர்கள் அங்கு 43 அடி சென்ட்டுக்கு அவர்கள் அந்த சுடுகாடை கட்டினால் படகுகளை நிறுத்துவதற்கு சிரமம் ஏற்படும். மேலும் படகுகளை மாற்று இடத்துக்கு எடுத்துட்டு போய் நிறுத்துவதற்கான இடமும் அங்கு இல்லை என்பதால் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று காலை மீனவ பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கழுத்தை கயிற்றை கட்டிக்கொண்டு கடலில் இறங்கி தற்கொலை முயற்சி ஈடுபட முயன்ற நிலையில் அங்கிருந்த பாதுகாப்பு பணிகளுடைய போலீசார் கட்டி அவர்கள் கடலில் இறங்காதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அங்கிருந்த மீனவ பெண்கள் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து இதுக்கு தீர்வு எட்டப்படவில்லை என்றால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம், இதுக்கு தமிழக அரசு தான் முன்கொண்டு ஏற்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி அங்கிருந்து படகு தொடர்ந்து தற்போது அந்த இடத்தை அளப்பதற்காக வந்த அளவையாளர்களை அங்கு விடாமல் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மீனவர்கள் யாரும் அந்த கிராமத்தில் இல்லை, அவர்கள் மீது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்ய போலீசார் வழக்கு பதிவு செய்கின்றனர் என்பதால் அவர்கள் ஊரை விட்டு வெளியே சென்றுள்ளனர். மேலும் அவர்கள் மீது பொய் வழக்குகளை போலீசார் பதிவுகின்றனர் என்றும் அவர்கள் குற்றச்சாட்டாக உள்ளது. தொடர்ந்து இங்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆய்வுக்கு வந்த தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் சமூகத்துறை அமைச்சர் வந்தபோது அவர்கள் தொடர்ந்து ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஐயா வன்னிய அரசு பேசியதாகவும் இவர்களுக்கு அவர் இவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை, நடுநிலையாகவும் அவர் பேசவில்லை, தொடர்ந்து ஒரு சமூகத்திற்கு மட்டுமே அவர் பேசியுள்ளார் என்று ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறது. தொடர்ந்து இதில் அரசு தலையீட்டு உரிய நடவடிக்கை எடுங்களும் படகு நிறுத்துவதற்கான தேர்வு செய்து வேண்டும். இந்த இடத்தை அவர்கள் படகு நிறுத்தவை கொடுத்தால் கூட மாற்று இடத்திற்கு கூட நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று மீனவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். தொடர்ந்து இது அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக உள்ளது. மேலும் தொடர் போராட்டத்திலும் அவர் ஈடுபட போவதும் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.